வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. பிஸ்மில்லா. போன கிளாஸ்ல கேட்ட பாடம் பிள்ளை வரும்போது முன்னாலே அடுத்த பாடத்துக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر போதா இல்லை الله وال إيه 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 إذا جاء نصر الله والفتح. திருப்பி ஓதுங்க. ஒவ்வொரு எழுத்தா ஓத வேணாம். இதா ஜா நஸ் ஒவ்வொரு எழுத்தா ஓத வேணாம். إذا جاء نصر الله والفتح ரெண்டாவது وإن لنا للآخرة والأولى திருப்பி ஓதுங்க. وإن لنا ஐபில لل வஐ இலை. وإن 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 ஆ وإن لنا للآخرة والأولى திருப்பி ஓதுங்க. وإن لنا للآخرة والأولى திருப்பி ஓதுங்க. وإن لنا வஇ للآخرة وإن لنا للآخرة والأولى ஓகே. மூணாவது إذا இலை. كنا ஆ إلى ஆ இல்ல இத إذا இ إذا ஐபல சொல்லுங்க. ஐபல إي ஆ இல்ல إي இ إذا إذا كنا إلى من نحرة திருப்பி ஓதுங்க. إذا இல்ல كنا ஆ இல்ல إلى இத இத إذا نودر إذا கிளாஸ் ரெக்கார்டிங் كنا கேட்டீங்களா? إذا போன கிளாஸ் كنا ரெக்கார்டிங் إلى கேட்டீங்களா? من نحرة போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? கேட்டேன் சார் இன்றைக்கு மார்னிங்கும் கேட்டேன். எப்படிக்கு ஏண்டு வழங்குதா ஆண்டிக்குதா ஓதல்ல? அது நான் ஆண்டு ஓதுறது அது அப்படியே ஆண்டு கேட்கிற மாதிரி எனக்கும் விளங்குது. கேட்கிற மாதிரி விலங்குல அதான் அவங்க கேட்டுன்னு இருக்குது. இல்ல சார் எனக்கு அது எப்படி சொல்றேன்ற தெரியுமா சார்? அதான் போன கிளாஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சிட்டு பிள்ளையா ஓதினா அது பெரிய பாவமே. பிழையாவது இல்ல சரியத்துன்னு ஓதுறேன். அது அந்த நீங்க சரியா ஓதுன்னு யார் சொல்லணும்? நீங்களே சொல்லணும். நீங்களே சொல்லீங்க நான் ஓதுறது அப்படித்தான் பிள்ளையா தான் வருதுன்னு சொல்லீங்க. நானும் சொல்லணும். இப்ப நீங்க ஓதுனத்தை நீங்களே கேட்டுட்டு நான் அப்படித்தான் ஓதுறேன் ஆனா அது பிள்ளையா தான் வருதுன்னு சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதுல உங்களோட வாயிலிருந்து சவுண்ட் பிள்ளையா தான் வந்துக்குது. தானே இதா இதா குன்னா இலா மன் நஹிரா கொஞ்சம் வந்துக்குது. சவுண்ட் தான் வரணும். அதான் அங்க பிரச்சனை. இத மிச்சம் தெளிவா தொண்டையிட முன்பக்கம் கால நோம்பலா ஓதணும். தொண்டைகளை பேசிட்டு ஆயுதான்னா அது நீங்க நல்லா தெரியும் எப்படி உச்சரிக்கணுமெண்டு. நல்லா தெரிஞ்சோண்டு பிள்ளையாகுதுன்னா பெரிய பாவம் இது. ஏன்னா தெரியாம போனா பாவம் இல்லை. நல்லா தெரியும் நோம்பலா ஓதும். ஆனா எங்கட வாய் வருது இல்லை நாங்க திருத்தணும் அதை. நாங்க அதை ட்ரை பண்ணி இப்ப நல்லா சத்தம் அப்படி வருது. விளங்கல அட பிரதி இது வரக்குள்ள அப்படி வருது எனக்கு. நானும் வீட்லயே அப்படித்தான் திரும்ப 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 பாக்குறேன். இப்ப உதாரணம் சொல்லனே எனக்கு சுபு தொலாட்டி பாவம்னு தெரியும். அப்படித்தானே தெரியும்டா. நான் என்ன செய்யணும்? அது பாவம் தான் எனக்கு தெரியும். ஆனா சொல்ல மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அது பாவம் தானே அது. அதே மாதிரிதான் நீ எனக்கு தெரியும் தொலாட்டி பாவம் தெரியும். நான் சொல்ல மாட்டேன். நான் படுப்பேன். அப்படின்னா அது பாவம். அதே போல எனக்கு அப்படி ஓதத்தான் தெரியும் என்று தெரிஞ்சால் எங்களை நான் கஷ்டப்படுத்தி சரி எப்படி எழும்பி தொழவும் அதே மாதிரி எங்களை கஷ்டப்படுத்தி நாங்க எடுக்கணும் அந்த இடத்துக்கு உச்சரிப்பேன். அப்ப இது கஷ்டப்படுத்த எனக்கு தானே நஷ்டம். நான் இப்படியே ஓதி ஓதி இருந்தால் நானும் என்னால ஏண்டலும் உங்களுக்கு இந்த எழுத்து எழுத்து இப்ப பாருங்க இன்னலனாவை திருத்திட்டேன். இது ஏன் பாருங்க இன்னொரு வகையில எனக்கு ஓதையலா எனக்கு அப்படி வருது இல்லைன்னு நீங்க சொல்லல. அது பெரிய பிள்ளை பெரிய பொய் அது. எனக்கு இன்னலனா சரியா ஓதி ஆகிரத்தை சரியா ஓதிக்கிறீங்க. அது எப்படி அங்க ஒரு அலிஃபும் இங்க வேற அலிஃபும் வந்து இல்லையே எல்லாம் முறை அலிஃபும் இதாண்டு நல்லா வருது எனக்கு.
பாத்தீங்களா, என்ன தனி சொல்ல போக்களையும் பசந்த அழகா செல்றீங்க. அப்போ ஓத போக்கள் எனக்கு வருது இல்லைன்னு சொன்னா அது பெரிய போய் என்னது. இதா நீங்க தான் ஓதுனீங்க. இப்ப உங்களுக்கு ஹஸ்ரத் அலிப்பே உச்சரிப்பு தெரிய இது மாட்டேங்க, தொண்டையால வருதுன்னா ஓகே, உங்களுக்கு சம்திங் பிரச்சனை இது வருது இல்ல, நான் கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ண மட்டும் பார்க்கலாம். மிச்சம் தெளிவா அழகா இதாண்டு செல்றீங்க. அதை ஓதலுக்கு எடுக்கும். அவ்வளவுதானே. அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் கவனம் செலுத்தணும் எங்க தெரியுமா, நீங்க சும்மா தனியா இதாண்டு செல்ல போக்குள்ள எந்த இடத்துல சவுண்ட் வருதோ அதை நீங்க முதலாவது உங்களுக்குள்ள நீங்க விளங்கிக் கொள்ளணும். என் நாக்கை நான் இப்படி வச்சுக்கொண்டு என் தொண்டையில் எந்த இடத்துல இருந்து இந்த சவுண்டை நான் உச்சரிக்கிறேன், ஓத போக்களையும் என் சவுண்ட் என் உச்சரிப்பு இந்த இடத்துலேயும் தான் வரணுங்கிறத நீங்க விளங்கணும். உங்களை நீங்க விளங்கலன்னு தான் இது மீனிங். அடுத்த ஓதல் பேலண்டா ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. இல்ல சரி ஆஹ் ஹஸ்ரத். இல்ல உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இனி தெரியான்னு சொல்றதுக்கு இதுல ஒன்று இல்ல. உங்களுக்கு தெரியும் செய்யும், உச்சரிப்பும் தெரியும். இப்ப உச்சரிச்சு காட்டினீங்களே, இப்ப இதான் சரி உச்சரிச்சு காட்டினது சரி, நான் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேனது. ஓதல் பிள்ளை அங்கதான் பார்க்கணும். அப்ப நாங்க ஓதல் என்ற இடத்துக்கு வாரேன். நான் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வேலை படுத்தினேன். சில பேர் வருவாங்க எப்படி என்றால் உச்சரிப்புல 100% சரியாயிக்கும். அந்த உச்சரிப்பை கொண்டு போய்த்துட்டு அவங்க பழங்காலமா ஓதிக்கொண்டே வந்து அந்த ஓதலுக்குள்ள கொண்டு புகுத்தினா அண்ணன் பெரிய பூகமும் வெடிக்கும். ஏன் வெடிக்கும்? இதான் பிரச்சனை. சரி. என்ன ஆ, இந்த பிரச்சனை வெடிக்கும். அது அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யணும், நாங்க கொஞ்சம் நிதானமாகணும். நான் உலக காலமா இப்படித்தான் ஓதிக்கிறேன், உண்மையான சரியான உச்சரிப்பு இது. இப்ப ரெண்டையும் எடுத்துக்கொள்ளணும், ரெண்டையுமே சேர்க்கணும். ஓதலை விட்டு போட்டு உச்சரிப்பு மட்டும் எடுத்தாலும் பிள்ளைதான். இப்ப நீங்க எனக்கு ஓதல் வராது, எனக்கு இதான் உச்சரிக்க மட்டும் தான் தெரியும், இதா குன்னா இலாமன் நஹிரா இப்படி ஓதையில இது ஓதல் இல்லை. எனக்கு உச்சரிப்பு மட்டும் தான் தெரியும்னு இப்படி ஓதையிலாது. எங்களுக்கு தெரிஞ்ச உச்சரிப்பை எங்கட வளமையான அந்த விளக்கம் என்ன? ஓதலுக்குள்ள பெய்துட்டு போடணும். அதான் நாங்க எங்கட கட்டி தரதணும். ஹஸ்ரத் சரி ஹஸ்ரத். இப்ப இப்ப பாருங்களேன், பத்துக்கு பத்துக்கு பத்துக்குன்னு எவ்வளவு காலம் ஓதுனீங்க? நீ ரெக்கார்டு கீழே பாருங்க. பத்துக்கு பத்துக்கு பத்துக்குன்னு எத்தனை முறை ஓதிப்பீங்க, நான் எத்தனை முறை பிள்ளைன்னு சொன்னேன். இப்ப அதை காணுமே, அந்த பிள்ளைன்ற அட்ரஸ் இல்லையே. இது எங்க போச்சு? ம். எங்க போச்சு? அது இல்லாம போயிடுது. இப்ப உங்களுக்கே உங்களோட வாயால பத்துக்கண்டு வராது. ஏன்னா நீங்க மாறிட்டீங்க. நான் உங்களோட வாய்க்கு வந்து இப்படி நீங்களாவே மாறிக்கொண்டீங்க. உங்களுக்கு பிள்ளை அடையாளப்படுத்தேன். அதுதான் நான் சொல்றேன். இதாண்டு நீங்க உச்சரிக்கிறதே சரி. இப்ப நீங்க மாறணுங்க. ஓதலுக்குள்ள இதுக்கு பிறகு எந்த காரணம் கொண்டு எங்கேயும் தொண்டைக்குள்ள பேசிட்டு ஆய் ஆய் ஆயிட உச்சரிக்கவே படாது. அதை நீங்க தான் முடிவு எடுக்கணும். ட்ரை பண்ணுங்க பாப்போம். إذا كنا إلى من نحرة. இப்ப நீங்க நீ சரியா தானே ஓதிங்க. இப்ப எங்க வந்துச்சு? இப்ப நீங்க தான் ஓதுனீங்க, சரியா தான் ஓதிக்கிறீங்க. இதை நீங்க ஸ்டார்டிங் ஓதி நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லிக்க தேவையில்லை, நீங்களும் இவ்வளவு சொல்லி கேட்டுக்க தேவையில்லை. சரி ஹஸ்ரத். நாலாவது பாப்போம் பாப்போம். நாலாவது பிரச்சனை இருந்துச்சு பாப்போமே. فأثرن به نقعة. விலை பாப்போமே. ஹஸ்ரத். போன கிளாஸ்ல விட்ட அதே போல விட்டிக்கிறீங்க. ஆகவே நான் என்ன பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். பிள்ளை போன கிளாஸ் ரெக்கார்டிங் நக்கு கேட்டு தான் வந்தீங்க. நக்கு நக்கு தொண்டையால தான் ஓதினா போன ஹஸ்ரத். கிளாஸ்ல ரெக்கார்டிங் கேட்டு தானே வந்தீங்க. கேட்டு கேட்டு. அப்ப நாலாவதுல போன நக்கு கிளாஸ்ல நீங்க விட்ட 2 பிழைகளை விட்டிக்கிறீங்க. நான் தெளிவா சொல்றேன். எத்தனை பிள்ளைன்னு சொல்லித்தாரேன். போன கிளாஸ்ல நீங்க விட்ட 2 பிழைகளை இன்றைக்கு விட்டிக்கிறீங்க. அப்ப திருத்துங்க பாப்போம். فأثرن به نقعة. அப்படியே இல்லை, இன்னும் பிள்ளை மாறல. فأثرن به نقعة. ஒரு பிள்ளை மாறிட்டு மூணு மூணு முறை ஒதுக்கிறீங்க, 4 முறை ஒதுக்கிறீங்க. ஒரு பிள்ளை மாறி இன்னொரு பிள்ளை எப்படி பேலன்ஸ் ஆகி? போன கிளாஸ்ல விட்ட பிள்ளை புதிய பிள்ளை ஒன்றும் இல்ல. ம். فأثرن به نقعة. 5 முறை ஒதுக்கிறீங்க, அந்த ஒரு பிள்ளை பேலன்ஸ் அப்படியே வைக்கணும் பாப்போம். திருப்பியும் சொல்றேன், போன கிளாஸ்ல விட்ட பிள்ளை புதிய பிள்ளை ஒன்றும் இல்லை, புதிய வசனம் இல்லை, பழைய வசனம் பாப்போம். நான் சொன்னேன் போன கிளாஸ்லயும் நீங்க எந்த இடத்துல பிழை விடுறீங்கிறத பேசிட்டு மறக்கவே படாது. அப்பதான் அந்த பிழையை அவன் கண்டுபிடிக்கலாம். இப்ப அந்த நாக்கு ஆண்டு ஓதுறத நீங்க தொண்டையால மாஷா அல்லா, அது அத நீங்க ஒரு பிழையை கண்டுபிடிச்சு திருத்திட்டீங்க. 3வது முறையோட 4வது முறையோட திருத்திட்டீங்க. இப்ப 5 முறை பாஸ் ஆகி போது அடுத்த பிள்ளை விளங்குது இல்ல. فأثرن به. இதுதான் ஓதினா ஹஸ்ரத், அது பிள்ளையா? இப்போ வந்து 5 முறை ஓதிங்க, ஒரு பிள்ளை கண்டுபிடிக்கல பாப்போம். பிள்ளை வரல பாப்போம். ஆஹ்
இப்ப நீங்க அடுத்த பேல எங்க எங்க நீங்க நினைக்கிறீங்க பாப்பீங்க அப்படி நான் கேட்டு நினைக்கிறேன் அந்த அழைப்புக்கு பேல பசார் இல்ல. அந்த பேல அது நினைக்கிறதே போல அலிப் சரி பாப்போம். ஆ அதையும் திருத்த அதையும் மூணு நக்கு கைது நக்கு சார்ல வர அலிப் சரி. இப்போ ஓதுங்க பாப்போம். ஆ. 5 முறை ஒதுக்கிங்க அந்த பேல என்ன கண்டுபிடிக்கல. فأس- فأسرن به نقعا. 6வது முறையும் ஒதுக்கிறீங்க இன்னும் அந்த பேலையை கண்டுபிடிக்கல. இதுக்கு நான் என்ன செய்ய இப்ப இதுக்கு நான் என்ன செய்யுது அங்கதான் பிரச்சனை. நீங்க 50 முறை ரெக்கார்டு கேட்கறது முக்கியம் இல்லை எனக்கு. நீங்க ஒரு முறை கேட்டாலும் உங்களோட மனசுல இருக்கிற ரெக்கார்ட் கேட்க போகல ரெக்கார்டை கேட்க போகல நான் என்னத்தை பிழை விடுறேன் இந்த வசனத்துல. சரி சரி இப்ப விளைஞ்ச சரத். எங்க பிழை فأسرن அந்த காஃப் எந்த கல்கலா அதுவும் சரி அது பிழை இல்ல. அது இல்லையா? பாத்தீங்களா பாத்தீங்களா எங்கெல்லாம் பாஞ்சு பாஞ்சு வருது. போன கிளாஸ் நீங்க சரியா தான் ஓதுங்க பிள்ளைய ஓது நான் எங்க பிள்ளைன்னு சொல்லல நக்கு ஆல வர காஃப் நான் எங்கேயும் பிள்ளைன்னு சொல்லல நல்லா போய் ரெக்கார்டை கேட்டு பாருங்க. ஓ ஐன் ஓ ஓ பிள்ளைன்னு ஓ சொன்னேன். ஐனை திருத்திட்டீங்க. ஓ அதுக்கு முன்னால நான் நீங்க சரி. போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களா. போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ்ல இன்னொரு பிள்ளை விட்டீங்க பிஹின்னு இருக்குல்ல அந்த பிஹையும் நீ நான் பிள்ளை கண்டுபிடிக்கல இந்த பிள்ளை அதுவும் சரி. சார் நேண்டு நூலை நீட்டினீங்க அதுக்கு முன்னுக்குள்ள பிள்ளையில அதையும் திருத்திட்டீங்க அதுலயும் பிள்ளை இல்ல. அலிஃப் முதையும் சரி இப்பயும் சரி நக்கு ஹால வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிழை இருக்குது. போன கிளாஸ்ல நீங்க விட்ட பிழை எப்படி فأسرن به نقعا. இப்ப அந்த பிழை இல்லாம போயிட்டு எங்க பிழை ஆகிட்டு சரி கண்டுபிடிங்க. பிழை கண்டுபிடிக்காத வரைக்கும் உங்களோட ஓதல் திருந்தாது. நான் சரியா ஓதிட்டேன் கட்டிக்காரன் போட்டு வேலையில பிழைய கண்டுபிடி என்ன பிழை இப்போ வந்து சரி. அப்ப நீங்க விட்ட பிழை என்ன 8வது முறையில நீங்க ரா ஓதி சரி அத ராவுல ஒட்டிக்கிறேன். தாலையா இல்ல இல்ல ரா ஃபஅசர். ரால என்ன பிழை ரால அதுல நான் ஃபஅசர்ன பிஹின்றது நம்பில இல்ல ஃபஅசர்ன என்ன பிழை பிஹின். என்ன சரி அதெல்லாம் படுத்தணும். அப்ப நீ இப்போ ஜென்மம் இந்த போல வராது திருப்பி வரப்படாது. இந்த போல வந்தா பெரிய பிரச்சனை என்ன பிழை என்ன ஃபஅசர்ன்ற ஏன் ஏன் ஃபஅசர்ன்ற ஏன் இடத்துல ஏன் ஏன் அது பிழை ஏன் இது சரி டக்குன்னு சொல்லுங்க டைம் இல்ல. யஸ்ரத். ஏன் சரி ஏன் பிழை அதான் அங்க முக்கியம். அசரு அண்ட் ஓதுனது நீங்க பிழைன்னு ஒத்துக்கொள்றீங்க. ஓகே வெரி குட். ஓ 8 முறை ஓதுனதுக்கு பின்னால பெரிய விஷயம் என்னடா நீங்களாகவே பிழையை கண்டுபிடிச்சிட்டீங்க. அது உண்மையிலே பெரிய பாராட்டணும் உண்மையிலே பெரிய விஷயம் நல்லா. ஆனா கொஞ்சம் டிலே ஆயிட்டீங்க பிரச்சனை இல்லை. ஏன் அது பிழை அசர் என்றது ஏன் சரி அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சும்மா சரி பிள்ளை சரி இல்லை காரணம் முடிக்கணுமே. அந்த அன்சா ஒன்று வாங்கி கிடைக்குதே. ஹம்சாவா அன் ஃபஅ ஐன். இப்ப திருப்பி அலிஃபுக்கு போறீங்க ஆல எந்த பிழையும் இல்ல சரி ஓ. எங்க பிரச்சனை. அப்ப ராவை எடுத்துட்டேன் சரியா? அப்ப இப்ப நூன்லையா? இல்ல இல்ல நீங்க ரால தான் தெரியல. பிழை கடைசியா கண்டுபிடிச்சீங்க ரால தான் பிழை விட்டேன்னு சொல்லி. ஓ அதோ சரி. அதைத்தான் நான் கேட்கிறேன் என்னத்துக்கு ரால பிழை என்னத்துக்கு ரால சரின்னு கேட்கிறேன் என்ன காரணம் அது சும்மா நான் இரண்டு ஸ்டாண்ட்ல அத அந்த கல்கலா எழுத்து மாதிரி ஓதினேன். அதைத்தான் கேட்டேன். ஏன் இந்த கல்கலா எழுத்து மாதிரி நான் ஓதினேன் நான் கல்கலா பண்ணாம ஓதணும் என்ற ஐடியா அந்த இடத்துல உங்களுக்கு ஏழு நேரத்தோட ஏன் வரலன்னா நீங்க அந்த பிழையை விளங்குறீங்க இல்ல நீங்க அந்த இடத்துல பிழை வரீங்க அலிஃப்ல பிழை இல்ல. அது சரியா எனக்கு சார், நான் தேவைன்னா ஒத்துக்கொள்றேன் சார். எனக்கு எனக்கு தேவை என்னச்சுன்னா நீங்க 1000 முறை ஓதுறே தேவையில்லை. எனக்கு ரெண்டே ரெண்டு தேவை. ஒன்று உங்களோட உச்சரிப்பு திருந்தணும் அது அல்ஹம்துலில்லாஹ் சொற்களை நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் அது விளங்குது திருந்திங்க. ரெண்டாவது விளங்கிச்சா சார்? தேவை அந்த உச்சரிப்பை உங்களோட ஓதலுக்குள்ள புகுத்தணும். மூணாவது சரியா சார்? எப்ப சரியா வரும் நீங்க உங்கள விளங்கிய நேரம் அதாவது எந்த வசனத்துல நான் பிளவு எங்கிறத நீங்க விளங்கின மாதிரி தானே. சரியா சார், நான் பிள்ளைய என்னால பிள்ளை விட்டுன்றத கண்டுபிடிச்சதான் எனக்கு ஒரு நாள் தவறாது. தவறாது. இப்ப அது சரி. இல்லாட்டி என்ன செய்யணும் மௌத்தாக வரையும் கிளாஸ் வந்து கொண்டிக்கும் அது உங்களுக்கு கஷ்டம் எங்களும் கஷ்டம். அடுத்த போல உங்களுக்கு கஷ்டம். நினைக்கிறாங்க நீங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டிப்பீங்க. இப்ப நீங்க போலே விளங்கினா இது நானும் அசர் ஓ நபியில நானே எங்கேயும் ஓ, பேரிட மாட்டீங்க நானே ஏன் கண்டுபிடிச்சு சொல்லி எனக்கு விளங்கிருச்சு இப்ப. விளங்கி சரி சரி. அதான் எனக்கு தேவை. சரி ஓகே இன்ஷால்லா எனக்கு இந்த பாடம் அடுத்த கிளாஸ் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன் சரி. உங்களுக்கு. அடுத்த பாடம் புதிய பாடம் கவனமா சார் ரெடி ஆகிடுவாங்களா இந்த கிளாஸ்ல கடைசி அந்த பாடத்தை ரெக்கார்டிங்ல கடைசி ஆகிடும் ரெடி ஆகிடுவாங்களா. இப்ப இப்போ ஓத. நான் அடுத்த கிளாஸுக்கு போகும் டைம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகிடுவாங்க.
ரெடி ஆயிட்டு வரணும். வேலை வரப்படாது. நான் சரியா சொல்லி கொண்டு போகணுமா? பாப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா